மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இளையராஜா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தில் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, இவங்க பேர் சார் சிவா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோட இறந்த நாள் சார். இப்போ அவங்க ஆட்சி காலத்தில் எந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நலத்திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த திட்டங்கள்லாம் என்னென்ன திட்டங்கள் வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு பயன்படுது, மக்களுக்கு அது பயன்படுது அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் சொல்லுவீங்க? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அம்மா உணவகம். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அவங்க கொடுத்தது. அதுபோக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அயன் லேடி அவங்க எப்போவுமே அல்டிமேட். இன்றைக்கி அவங்கள ஃபில் பண்ணுறதுக்கு வேறு யாருமே வரல. அவங்க இருந்த வரைக்குமே வந்து ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், ஒரு மினிஸ்டர் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே யாருக்குமே ஒரு பதவி நிரந்தரம் கிடையாது. ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை போல்டாக ஃபேஸ் பண்ணி அந்த இதில் யார் இருந்தாலுமே அவங்கள ரீஃபில் பண்ணிடுறாங்க அந்த டயத்தில். ரெண்டாவது போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பவர்ஃபுல் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய இந்த திருட்டு இந்த சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க இருந்த பீரியடில் அந்தளவுக்கு இல்லை. ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் ஸ்டேஷன் போனால் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே அரசியல்வாதிங்க தான் அதை ஆக்குபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க இருந்தப்போ அந்த தாண்டி அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு கண்டிக்கத்தக்கதாக இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்த்துருக்குறோம். அவங்க நல்லா ஆட்சி கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்களே சரி, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் கட்சிகள் தொடர்ந்து இந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த கட்சிகள் இன்னமுமே இருக்காங்களா, இல்லை அவங்க காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ வந்து நிறைய மாறி இருக்கா? நிறைய மாறிடுச்சு. அதான் சொல்கிறேன், அவங்கள மாதிரி ஒரு வில் பவரோட இன்றைக்கி அந்த ஒரு பொசிஷன் வந்து யாருமே ரீஃபில் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள வேறு யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது. அவங்க கண்ட்ரோலில் எல்லோரும் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கண்ட்ரோலில் அவங்க நான் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க, நிலைனா நிற்பாங்க, பொண்ணாக போவாங்க. அந்த மாதிரி யாருமே அந்த இதில் இல்லை. இந்த போல்டான ஆட்கள் யாருமே இல்லாத இந்த அயன் லேடி மாதிரி வேறு யாருமே இல்லை. வந்து அவங்க காலகட்டத்தில் பொண்ணுங்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிறைய நலத்திட்டங்கள் இன்றைக்கி வரைக்கும் கூட சில இதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டே வரோம். அவங்க இல்லாதது எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக இருக்குது? ஆக்சுவலி அவங்க வந்து இது ஃபீமேலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பாக இருந்தாங்க. எஸ்பெஷலி ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டே வந்து அவங்க ரொம்ப வருஷம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப கிரேட். ஸோ அவங்க இல்லாத அந்த ஒரு கேப்டன்சியே லைக் ஒரு வேக்கண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யா, ஷீ இஸ் ரியலி அ ஸ்ட்ராங் அயன் லேடின்னு தான் சொல்லணும் அவங்கள. அண்ட் அவங்களோட அந்த சீரீஸ் அவங்கள பற்றி வந்தப்பெல்லாம் தான் தெரிஞ்சது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு லைஃப்பில், பர்சனல் லைஃப்லேயும் சரி. ஸோ அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ ஒரு இது அதுலேருந்து மீண்டு வந்ததுனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஐகானாக இருக்க முடியுது அப்படின்றது தெரிஞ்சுது. அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க இருந்த டைமில் சொல்லுவாங்க மோடியா லேடியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரே அகெயின்ஸ்டாக இவங்க பேசுகிறாங்க, தப்புனா அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே இதாக இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்க பார்ட்டி ஏடிஎம்கே பார்ட்டி வந்து அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? இப்போது அவங்க இல்லாத நேரத்துலேயே அதே அளவுக்கு அவங்க இருக்காங்களா? அந்த சுப்ரீம் பவர் இல்லாததுனால ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது வந்து என்னோட ஜென்ரல் கருத்து தான். லைக் அவங்க இருந்தப்போ வந்து இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இட் வாஸ் லைக் ஒன் ஆர் அதர் அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரி அவங்க இல்லாதது வந்து ஒரு பெரிய வேக்கண்ட் தான் ஃபார் தி ஸ்டேட், ஃபார் தி விமென் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் தேட் பர்டிகுலர் பார்ட்டி. கருத்துக்கள் அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு மட்டும்தான் பார்ட்டி இன்ன வரைக்குமே அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யா, அஃப்கோர்ஸ் அது அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாட் ஒன்லி அவங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர் இருந்தார். இட் வாஸ் ஃப்ரம் அண்ணாஸ் ஐடியா. ஸோ அதனால அவங்களோட எல்லாத்தோட ஐடியாலஜியும் இவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்க மேம். ஸோ அதே மாதிரி இப்போது அவங்க பார்ட்டி அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இது நல்ல ஞாபகத்தில் இருக்குன்னா என்ன திட்டங்கள் சொல்வீங்க? பெரும்பாலும் அவங்க வந்து மத்திய அரசோட அடிமையாக இல்லாமல் சுயமாக முடிவெடுக்கிற இந்தியாவிலே மிகச்சிறந்த பெண்மணியில் அவங்க ஒருத்தர். நான் ஏடிஎம்காரன் கட்சிக்காரன் கிடையாது. அதே நேரத்தில் அவங்க மரணத்துக்கு பிறகு அவங்க இல்லாத இடம் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு இப்போ எல்லாமே வரியேற்றங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க இருந்தபோது இபி மின்சார திட்டத்தில் உதயா திட்டத்துக்கு கையெழுத்து போட முடியாது, உன்னால் ஆனதை பாருன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு போல்டாக பிறகு வந்தவங்க யாரும் இல்லை. ஆட்சி செஞ்சவங்களில் பொதுவாக ஆண்களை விட பெண்களாக ஆளுமை மிக்கவங்களாக இருந்ததில் அவங்க நம்பர் 1. அவங்க இருந்த பீரியடில் ஏடிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஏடிஎம்கே பார்ட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? அவங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு டஃப் தராங்களா?
இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் முன்ன இருந்த கலைஞராகட்டும், அதுக்கு பின்னால் வந்த ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க வந்து திராவிட இயக்கத்தின் ஒரு பெரிய ஜாம்பவான்கள். இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு நபர் இருந்தால் போதும். இப்போ 10 ஜெயலலிதா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழல் பண்ண முடியாது. அதை எதிர்த்து கட்சியை காப்பாற்றி வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரை. அதே மாதிரி அவங்க இருந்த டைமில் இதை மாதிரி ஒரு மழை வந்திருந்துன்னா, ஒரு பேரிடர்கள்லாம் வந்திருந்தா, முதல்ல மக்கள் கையில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்லீஸ்ட் பெரிய தொகை இல்லைனாலும் அவங்களுக்கு நேரடியாக செலவுக்கு பணம் கிடைச்சிருக்கும், சில பொருள்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி முடிவெடுக்கிற மாதிரி அரசியல் தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதே மாதிரி சார் நிறைய பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களில் வந்து நிறைய பேர் பயன்பட்டு வராங்க. எந்த திட்டங்களில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எது சார் சொல்லுவீங்க? லேப்டாப் கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது. நீங்கள் முதல் கேள்வியில் கேட்டிங்க இல்லையா, சேலஞ்ச் பண்ணேன் மோடியா லேடியா பார்க்குறேன்னு சொல்லி. அந்த டேர்னஸ் வந்து இப்போ வரை யாருக்கிட்டையும் இந்தியாவிலே யாரும் கிடையாது. அந்த கம்பேரிசனுக்கு அவங்க மிகச்சிறந்தவங்களாக எனக்கு தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க செஞ்ச ஸ்கீம்ஸில் மாணவர்களுக்கு கொடுத்தது, பெண்களுக்கு கொடுத்தது எல்லாமே இப்போ வர சிறப்பான ஸ்கீம் தான். அதே மாதிரி அம்மா உணவு திட்டம், அந்த திட்டத்தில் நிறைய குளறுபடிகள் பின்காலத்தில் வந்திருந்தாலும் இப்போவும் ஏழை மக்களுக்கு அது உணவு விஷயத்தில் மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அது சிறந்த விஷயம். ஓகே சார். அம்மா ஆட்சி காலத்தில் இருந்த ஏடிஎம்கே பார்ட்டி அவங்க கொண்டு வந்த அந்த கட்டுப்பாட்டில் தான் இன்னமுமே இருக்காங்களா? அவங்க கொண்டு வந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு தான் இன்னுமே ஏடிஎம்கே பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கா? அவங்களுடைய சொற்களெல்லாம் இன்னமும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற எதிராளிகளோட கணக்கு போடும்போது ஒரு கட்சியாக இங்கே நிலைநிறுத்துறதே பெரிய விஷயம். ஏன்னா பிரிவுகளாக பிரிஞ்ச பிறகும் அப்படி பார்க்கும்போது அவங்க இல்லாத இடத்த கண்டிப்பாக யாராலும் நிறைவு செய்ய முடியாது. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லலாம். முன்னோட அவங்க இருந்த அளவுக்கு இருக்கான்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா எதிராளிகள் ரொம்ப பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறாங்கன்றதுனால. இன்னொன்று, அவங்க ஏடிஎம்கே மாதிரி அவங்க ஒரு திராவிட கட்சிகள் பலம் பொருந்திய கட்சியாக ஆல்ரெடி இருந்ததுனால இன்றைக்கும் அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குது. மத்தியிலையும் மாநிலத்திலையும் அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு தொடர்ந்து இருக்குன்றதுனால அவங்கள எதிர்த்து ஏடிஎம்கே இந்த அளவுக்கு இருக்கிறது என்னை பொறுத்தவரை பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவங்க இறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே நிறைய நலத்திட்டங்கள் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. இந்த நலத்திட்டம் வந்து எங்களுக்கு நினைவிலேயே இருக்குது அப்படின்னு எந்த நலத்திட்டங்கள் சொல்லுவீங்க சார்? தக்கத்துக்கு தாலி கொடுத்தாங்க யாருக்கு? லேடிஸுங்களுக்கு. லேடிஸுக்கு மெயினாக முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆமாம், அம்மா உணவகம். வேறு இது சொல்ல போனால் அதான் பெண்களுக்கு மெயினாக பாதுகாப்பு கொடுத்தாங்க, இது பண்ணாங்க. இன்னொன்று வந்து அவங்க வந்து ஒரு பெண் பண்ணி தான், வேறு சொல்லி சாதாரணமாக சொல்ல முடியாது. இதுதான் அவங்க இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியல. அதனால அவங்க நலத்திட்டங்களை ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஆச்சு, இது வரைக்கும் வந்து அவங்க செஞ்சாலும் இது வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் ஏடிஎம்கேல இருந்த அந்த வழிகாட்டுதல் படி தான் இன்னுமே ஏடிஎம்கே நடந்துக்கிட்டு இருக்கா? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த இது கிடையாது. அது எப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் அவங்க சீக்கிரமாக தீர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த இப்போ கோயில் விவரம் வந்து இல்லை, இப்போ கூட கோயில் இப்போ கூட வந்துச்சு. 4 மாவட்டம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அரிசி பருப்பு சாப்பாடு எதுவுமே கிடையாது. அரிசி பருப்பு சாப்பாடு கூட எதுவுமே விலை கிடையாது. இப்போ ஒரு பொன்முடி போனார், அவர் மேலே சேரவாரி வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க? 2000 கொடுக்காங்க. 2000 வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது ரேஷன் அட்டைக்கு 2000 கொடுத்தா 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் சொன்னாங்க, மழை இல்லாத இடத்துல வந்து டிஎம்கே பார்ட்டி இருக்குது. எது சன் நியூஸ்காரங்க போகிறாங்க மழை இல்லாத இடத்துல, புரியுதா? மழை இருக்க இடத்துல வந்து ஜெயா டிவி போகிறாங்க. இதுதான் நியூஸு. மழை இருக்க இடத்துல வந்து ஜெயா டிவி போகுது, மழை இல்லாத இடத்துல வந்து சன் நியூஸ் போகிறாங்க. புரியுதா அவங்களுக்கு நியூஸ் என்னன்ட்டு? இது அது யார் நேரில் போய் பார்க்கல வைக்கல. ஒரு 4 மாவட்டம் வந்து உள்ள ஃபுல்லாகவே சாப்பாடுக்கு வழி கிடையாது அவங்களுக்கு. அந்த சாப்பாடு கூட வந்து எப்படின்னா வந்து கெட்டு போன உணவு தான் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து 4 மாவட்டம், இந்த திருவாரூர், விழுப்புரம், இந்த வாரம் 4 மாவட்டம் இருக்குது. 4 மாவட்டத்துலேயுமே வந்து எப்படின்னா வந்து விவசாயம் பண்ண ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. விவசாயம் வந்து எப்படின்னா வந்து நகையை அடைச்சி சில விவசாயம் பண்ணாங்க, இல்லை கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணாங்க.
ஆனால் இது வரைக்கும் யாருமே பார்க்கல. 2000 கொடுக்காங்கன்னா அதான் 2000 கொடுத்தாங்கன்னா 2000 ஒரு நாள் செலவுக்கு தாங்க முடியுமா சொல்லுங்க? 2000 ஒரு ரேஷன் அட்டை தான் 2000 கொடுக்கணும் வந்து இப்போ திமுக ஆரம்பிச்சிருக்காங்க. 2000 வந்து ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு நாள் செலவு கூட தாக்கு பிடிக்காது. இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க பசங்க, அவங்களுக்கு புக்கு நோட்டு புக்கு எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. ஒரு வீடு இருக்குன்னா வீட்டில் வந்து ஆஃப் ஹவரில் தண்ணி வச்சு நினச்சி வேணுங்க, ஃபுல்லாக மிங்கி போச்சு. சாப்பாடு நல்ல தண்ணி கிடையாது. ஃபஸ்ட்டு சாப்பாட்டை விடுங்க, குடி தண்ணியே இல்லைன்ட்டாங்க. போயிட்டு குடிதல் அப்படி தான் வந்தாங்க. குடி தண்ணியே கிடையாது, நல்ல தண்ணி குடி தண்ணி கிடையாது. யாருமே வந்து பார்க்கல, திமுக ஆட்சி வந்து பார்க்கல. அம்மாவோட இழப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி இதாக இருக்குது? ரொம்ப பாதிப்பு தான். அம்மா மாதிரிலாம் என்ன இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. உண்மை சொல்லுங்கள். நலத்திட்டங்கள்னு சொன்னோன்னா எது ஞாபகத்துக்கு நிறைய வருது? அவங்களோட டோட்டல் கவர்னன்ஸே எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த நலத்திட்டம் இல்லை, அவங்க கொண்டு வர எல்லா நலத்திட்டமும் நல்லாயிருக்கும். அதில் எந்த இதுவும் கிடையாது. அம்மையாரெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். ஏடிஎம்கே பார்ட்டி வந்து அவங்க இருந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. மோடியவே எதிர்த்து மோடியா லேடியா அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. அவங்களை ஒரு பிரைம் மினிஸ்டர் எதிர்க்கிற அளவுக்கு கான்செப்ட் பாலிடிக்ஸ். ம். அது வந்து ஒரு இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அவங்க வளர்த்துக்கு உண்டான ஒரு இதுக்கு அது ஒரு பாடம் போட்டுக்கிட்டாங்க, அங்கே அவ்வளோதான். அந்த அளவுக்கு இப்பயும் ஸ்ட்ராங்காக அவங்க பார்ட்டி இருக்கா அப்படின்னு? பார்ட்டின்றது இன்றைக்கி இல்லையே இல்லைம்மா. ம். பார்ட்டின்றது அதிமுகன்றது என்னைக்கு எடப்பாடின்னு ஒரு மனிதர் வந்து உள்ளே விட்டாங்களோ அன்னோட கட்சியினுடைய அந்த ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. புரியல, அந்த டெக்கோரம்லாம் எதுவுமே இல்லை அங்கே. இன்னொன்று அவங்கெல்லாம் அந்த மாதிரி வரல. இந்த அம்மாலாம் இவங்கெல்லாம் வந்து தலைவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தாரு. அவர் போனதுக்கப்புறம் இந்த அம்மா எவ்வளோ சங்கடப்பட்டாங்க, எவ்வளோ சங்கடப்பட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தானே வந்து நின்னாங்க, அதுக்கு முன்னாடி நிற்கலையே. ஸோ அவங்களுக்கு எல்லா நலத்திட்டும் நல்ல திட்டங்கள். அவங்க கொஞ்ச நாள் நின்னா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி மாட்டின்னு முழிக்க தேவையில்லை எங்கேயும். யாரையும் தப்பாக சொல்லக்கூடாது. நம்ம நிறைய நலத்திட்டங்கள் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம், குழந்தைங்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. இன்ன வரைக்குமே அவங்க அது மாதிரி நிறைய விஷயமே அந்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயம் இருக்கு. அவங்க இல்லாத இப்போ இருக்கிற அவங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க இப்போ இருந்திருந்தா இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து தமிழகத்துக்கு இருந்திருக்காது அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எல்லாமே போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இவங்களும் பண்ணுறது தான் வந்து ரெப்ளிகா பண்ணுறாங்களே தவிர புதுசாக ஒன்று செய்யணும் யோசிக்கலப்பா. ஏற்கனவே பணம் திருப்பி பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறாங்க. 1000 கொடுத்தா 2000 கொடுக்குறோம், 2000 3000 கொடுக்குறோம். நாடு இப்படி தான் போயிட்டுருக்காரு. 8 லட்ச ரூபா கடனில் தான் இருக்குது, கோடியில். ஏடிஎம்கே பார்ட்டி வந்து அம்மா காட்டின அந்த வழிகாட்டுதலில் பற்றி தான் இன்னமும் நடந்துக்கிறாங்களா? அம்மாவுடைய கான்செப்டெல்லாம் இல்லவே இல்லாமல் எல்லாம் போயிடுச்சு. பார்ட்டியே இல்லை இப்போ. அப்படின்னா அதெல்லாம் அந்த தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் இவனுங்களாம் விசுவாசம் இருக்கிறவங்களா இருந்திருந்தால், சார் இவங்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறவங்களா இருந்தால் இன்றைக்கி இந்த பார்ட்டி இப்படி இருக்காது. புரியுங்களா? எடப்பாடிலாம் லைஃப்பில் கூட நினச்சி பார்த்துருக்க முடியாது. அன்றைக்கி அந்த சசிகலா அம்மாவோடைய புண்ணியம் வந்து கட்டிட்டாங்க. இன்றைக்கி அவங்கள எல்லாருமே வருத்தப்படுறோம். நான் கூட அதிமுககாரன் தான். அம்மா எனக்கு ரொம்ப வேண்டியது தான். இந்த வெட்டு இங்கே விழுந்தது தான். அப்படிங்களா? 92 அவங்களோட இழப்பு எந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களையும் பாதிக்குது சார்? டெஃபினட்டாக வந்து இழப்புன்றது அவங்கள பொறுத்த வரைக்குமா அவங்க ஒரு வெகுஜனாவதி. அவங்க தலைவர் மாதிரி அவங்களுக்கு குடும்பம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டே இருந்தாங்க, போயிட்டாங்க. இழப்புன்றது அதெல்லாம் சாதாரண இழப்பு கிடையாது. ஜனங்களுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி அதை தனியாக செய்கிற அளவுக்கு யார் இருக்கா? அவங்க குடும்பத்தில் யாருக்கா பண்ணியிருக்காங்களா? தலைவர் அவங்க குடும்பத்தில் யாருக்கா பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? யாருமே செஞ்சு கிடையாது. ஒருத்தனை கூட உள்ளே கூட விட மாட்டார் ஆஃபீஸ் உள்ளே. இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம யாரும் குத்த சொல்கிறோம். அயன் லேடின்னு சொல்லப்படுற ஒரு அம்மையார் இப்போ வந்து இல்லை அப்படின்னும் போது அது கண்டிப்பாக தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். இனிமேல் அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு ஆள் வர்றது ரொம்ப சங்கடம். யாராவது டெல்லியிலேருந்து வந்தால் உண்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.